தொடர்ந்து மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்குவதுடன் வரும். இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கியதற்காக நமது கிராமிய கல்வி நிறுவனத்தில் பொருளாளரும் யாழ் விவகார உதவிகள் பணிப்பாளருமாகிய குணநாதன் அவர்களை அன்புடன் கவனிக்கின்றோம். பொருளாளரும் யாழ் விவகார கல்வி உதவி கல்விப்பாளருமாகிய குணநாதன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து ஆசிரியர்கள் சார்பாக இங்கே உரையாற்ற வருமாறு நாங்கள் அழைப்பது கிளை மத்திய ஆரம்ப வித்யாலய ஆசிரியர் விமலேஸ்வரி சிவஞானம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பணியாளர்களுக்கும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர்களுக்கும் வந்தனத்தை கூறிக்கொண்டு உண்மையிலே இந்த நிகழ்வு ஒரு வரப்பிரசாதம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு வரப்பிரசாதம். வகுப்பறையில் சென்று கல்வி கற்க வந்து செல்கின்ற போது எங்களுக்கு வந்து எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் முகப்படுத்த வேண்டியுள்ளது. அந்த நிலையில் உண்மையிலே மாணவர்களின் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேலையை நிறுத்திவிட்டு நாம் அங்கே வைத்து மாணவர்களுக்கு உதவுவோமா என்று கூட சிலவரை சிந்திப்பதுண்டு. சிலவரை காலை வேளையிலேயே மாணவர்கள் மயங்கி விடுவார்கள். அவர்களை கேட்டால் காலமே உணவு உண்ணவில்லை என்பார்கள். அப்பா அம்மாவை விசாரித்தால் அப்பா அம்மா இல்லை, அம்மா இருப்பார்கள். அப்படி உண்மையே வேதனைக்குரிய நிறைய விடயங்கள். உண்மையிலே இதில் வந்து இந்த நிறுவனத்தை நாம் பார்த்தபோது சிவராத்திரிக்கு சிவனின் தலையை பாலாடி கீழத்தை எடுத்து ஊற்றுவார்கள். சிவனின் உச்சி உயிர வேண்டும் என்று அங்கு உச்சி விழுந்ததோ என்னவோ. உண்மையிலே இந்த நிறுவனத்தின் செயற்பாட்டை பார்க்கும்போது மனதை எமது உச்சி குளிர்கின்றது. உண்மையிலே இந்த மாணவ செல்வர்கள் இந்த இக்கட்டான நிலையில் இருந்து அவர்களை உயர்த்திவிட்டால் அவர்கள் சமூகத்தில் முன்னோடிகளாக, வைத்தியர்களாக, ஆசிரியர்களாக, பொறியியலாளர்களாக வர வேண்டிய எத்தனையோ மாணவர்கள் வறுமையின் காரணமாக தங்கள் கல்விகளை நிறுத்துகின்ற நடவடிக்கை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிறுவனத்தினர் பணியாளர்கள் செய்கின்ற பணி உண்மையிலே ஒரு மகத்தான ஒன்று. என்னுடைய வாழ்க்கையை உறவுகளுக்கு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் எனது சகோதரனை இழந்த கட்டத்தில் என்னால் கல்வியை தொடர முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு ஆசிரியர் எனக்கு கை கொடுத்து என்னை
படிக்க வைத்து இன்று ஒரு ஆசிரியராக வர வைத்ததற்கு அந்த ஆசிரியர் தான் காரணம். அன்று இல்லை அந்த ஆசிரியர் எனக்கு பொருளாதார ரீதியில் உதவவில்லை என்றால் நான் வந்து வீதியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக ஒரு வைத்தியக்காரியாக திருந்திருப்பேன். அது நிச்சயம் உண்மை. அப்படி இந்த ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் அவற்றை உடல் கொள்ள முடியாமல் எத்தனையோ மாணவர்கள் தமது கல்வியை இடைநிறுத்துவதும் வேறு கடைகளுக்கு வேலைக்கு போவதும் அப்படி நாங்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வகுப்பறைகளில் எத்தனையோ வேதனையான கதைகளெல்லாம் அந்த மாணவர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள். அப்போது உண்மையிலே நாங்கள் இப்படி ஒரு முறையில் வந்தோம் என்று கூட வேதனைப்பட்டிருப்போம். எங்கேயாவது வேலை செய்தால் இவர்களை இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எல்லா ஆசிரியர்கள் மனதிலும் எழும். உண்மையிலே இப்படியான ஒரு உதவியை பெறும் மாணவர்கள் நீங்கள் இவற்றை பயன்படுத்தி நல்ல கல்வி மாணவர்களாக ஒழுக்க சீரர்களாக நீங்கள் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இஸ்லாமிய கல்வி அபிவிருத்தி நிறுவனத்திற்கு மீண்டும் இந்த மாணவ செல்வங்கள் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் நம்மோடு கலந்து கொண்டு ஆசிரியர் சார்பாக கருத்துரை வழங்கி சென்ற கிளை மத்திய ஆரம்ப வித்தியாலய ஆசிரியர் விமலேஸ்வரி சிவஞானம் அவர்களுக்கு நமது மனமான நன்றிகள். தொடர்ந்து மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இந்த மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக ஊடகவியலாளர் கருணாகரன் அவர்களை அன்புடன் நடைபெறுகின்றோம். மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்த ஊடகவியலாளர் திரு கருணாகரன் அவர்களுக்கு மனமான நன்றிகள். சார்பாக யாராவது ஓரிருவர் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். அதற்காக நாங்கள் அழைக்கின்ற போது யாராவது ஓரிருவர் முன்வந்து உங்கள் கருத்துக்களை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து மாணவர்களுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். இந்த உபகரணங்களை வழங்குவதற்காக நமது கிராமிய கல்வி நிறுவனத்தின்